வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை தினமும் சிறப்பு பதிவிலே வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், ஏன்னா மூணு நாட்கள் தான் மார்க்கெட் இருக்குது, அதை பற்றி பேச இருக்கிறோம். இன்றைய தினம் சில முக்கியமான விஷயங்களை பேசுகிறோம். முதலாவதாக ஈக்விட்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னாக்க டிவிஆர் அப்படின்னு ஒரு போர்ஷன் இருக்குது. அதாவது நம்ம டைரக்ட் ஈக்விட்டிலே ரெண்டு விதம். ஒன்று நார்மல் ஈக்விட்டி, அனதர் ஒன் இஸ் டிவிஆர். டிவிஆர்ங்கிறது என்னென்னா டிஃபரன்ஷியல் ஓட்டிங் ரைட்ஸ் அப்படின்னு கம்பெனி அதை ஸ்பெசிஃபை பண்ணி என்ன பண்ணுவாங்கனாக்கா அதை பங்குச்சந்தையில் விடுவாங்க, அதை நீங்கள் வாங்கிக்கிறது. ஸோ இதில் என்ன ஒரு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த ஓட்டிங் ரைட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஓட்டிங் ரைட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிங்கிள் ஒரு ஓட்டு இருக்கும். அப்படின்னாலும் ஓட்டு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஏஜிஎம் போது கம்பெனி எடுக்கக்கூடிய டெசிஷனுக்கு சாதகமா பாதகமா இல்லை நோ ஓட்டா அப்படிங்கிற மாதிரி போடுவதற்காக எடுத்துக் கொடுக்குறது. இந்த டைலூஷன் ஆஃப் ஓட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரைட்ஸ் கம்பெனி டெசிஷன் எடுக்கும். இந்த டிவிஆரை பொறுத்தவரையிலையும் ஈக்விட்டி ஷேரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஓட்ஸுக்கும் அதுக்கு எலிஜிபிள் உண்டு. ஆனால் இதில் திடீர்னு அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டினுடைய விஷ் அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஒரு கண்ட்ரோல் ஓவர் கம்பெனிஸ் சர்டைன் லிமிட்டில், இப்போ 1000 ஷேர் வச்சுருவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான் கொடுப்பாங்க. அது மாதிரியான விஷயங்கள் அதில் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை ரீடிஃபைன் பண்ணி த ரிலேஷன் பிட்வீன் த நம்பர் ஆஃப் ஷேர் இருக்குல்ல அண்ட் த ஓட் கவுண்ட்டை அதுக்கு தகுந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது எல்லாமே எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலாக கம்பெனியை சார்ந்து தான் இருக்கக்கூடும். ஆனால் இந்த சில கேசஸில் பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு சுப்பீரியராகவோ ஒரு இன்ஃபீரியராகவோ ஓட்டிங் ரைட்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அது எல்லாமே அவங்க கையில் இருக்குது கம்பேர்ட் டு த ஆர்டினரி ஷேர்ஸ். ஸோ அதனால் டிவிஆர் இன் இந்தியாவில் நம்ம டிவிஆர்னு சொல்லுவோம். அதர் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னாக்கா டூயல் கிளாஸ் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குளோபல் மார்க்கெட்டில் சொல்லுவாங்க. அக்டோபர் 2021 செபி இதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கிரியேட் பண்ணி ரெகுலேஷன்ஸை சரி செஞ்சுருக்காங்க. ஸோ அதான் இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த நார்மல் ஈக்விட்டி ஷேருக்கும் டிவிஆருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸுங்க. இரண்டாவது, இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னாக்க இப்போ புதுசாக ஒரு சில விஷயங்கள் வந்துள்ளது. அதாவது ஜீரோ டிப்ரிசியேஷன் கவர் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த கவர் மூலியமாக உங்களது காருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஃபுல் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டு, அந்த காருக்கு நம்ம அந்த பார்ட் என்னென்ன போடுறோமோ அந்த கிளைம் வரும். அதாவது டிப்ரிசியேஷன் வேல்யூ, தேய்மானம்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் என்ன பண்ணுவாங்க, இன் கேஸ் ஆஃப் த ஆக்சிடென்டல் டேமேஜ் ஆனால் தேய்மானம் போக மீதி கொடுப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது, இந்த இதில் ஃபுல்லாகவே கிடைக்கும். பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், அதாவது நம்மளுடைய அவுட் ஆஃப் பேக்கெட் எக்ஸ்பென்சஸ் குறையக்கூடும். ரெண்டாவது, உங்களுடைய ஃபினான்ஷியல் லாஸ் ப்ரொடெக்ட் ஆகிடும். ஸோ மூன்றாவது பார்த்தீங்கன்னாக்க ஆல் வெஹிக்கிள் பார்ட்ஸுக்கும் இந்த கவர் உண்டு. நான்காவது, இது இப்படி கொடுக்குறாங்களே எப்படி சார் ப்ரீமியம் அப்படின்னு கேட்பீங்க இல்லையா, அதுதான் இதில் பார்த்தீங்கன்னாக்க நாமினல் இன்க்ரீஸ் இன் ப்ரீமியம். ஸோ அதனால் இதை பற்றியான ஃபுல் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் ஒன்றுனாக்க எங்களுக்கு நீங்கள் உங்களுடைய இன்புட் அனுப்பிச்சிங்கனாக்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். ஸோ மூன்றாவதாக நம்ம பேச போகிறது நேற்றைய தினம், அதாவது ஃப்ரைடே ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்க ட்ரம்ப் மறுபடியும் என்ன சொல்லியிருக்காருனாக்க, சில பொருள்களுக்கு லைக் ஃபோன், இந்த கம்ப்யூட்டர்ஸ், தென் சிப்ஸ், இதுக்கெல்லாம் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காரு இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்லேருந்து. ஸோ இது ஒரு மேஜர் சாஃப்டனிங்னு சொல்லலாம். இந்த ஸ்டாண்ட்ஸ்னால பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இது யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சைனாவுக்கு. ஸோ அதனால் குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்க நாளைக்கு தினம் ஒரு பெரிய ஒரு மூவ் இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா யூஎஸ்லாம் ஒரு பெட்டர் மூவில் தான் முடிவடைந்திருக்கிறது. ஸோ இது ஒரு பெரிய மூவ் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நண்பர்களே, இந்த மாதிரியான ஒரு வாரம் 10 நாளாகவே பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்துட்டு இருந்தது. அப்போ உங்களுக்கு நல்ல விஷயங்களை நான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். அது மெயினாக என்ன சொன்னேன்னா, பேனிக்கில் விற்காதீங்க, பேனிக் இஸ் நாட் ஃபார் சேல், பேனிக் இஸ் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னென்னா, இந்த கத்தி இருக்கு இல்லையா,
கத்தியில் நடுவில் பிடிச்சோன்னா தட் இஸ் ஃபார் பேனிக் செல்லிங். அதே இது கத்தினுடைய கைப்பிடியை பிடிச்சோன்னு வச்சுங்களேன், தட் இஸ் ஃபார் பேனிக் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ அதனால் என்றைக்குமே நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் உங்களுடைய டெசிஷன் எடுக்கிறத விட எல்லாவற்றையும் பார்த்து ஒரு அட்வைசர் மூலியமாக அவர் சொல்வதை நீங்கள் கேட்டிங்கனாக்க உங்களுடைய பணம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பெரிய அளவில் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நண்பர்களே, நாளை தினம் அடுத்த வாரம் நாம் என்ன மாதிரியான வழிமுறைகளை கையாள வேண்டும், எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் பற்றி பேச இருக்கிறோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.